அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவரவர் குதவினர் எவரவர் குதவிலர். அவரவர் நினைவது தமை உணர்வதே. அன்பிற்கினிய நண்பர்களே, நம்முடைய சித்த புருஷர்களினுடைய ஆழ்ந்த சிந்தனைக்குரிய இந்த செய்தியானது நமக்குள்ளே ஒரு புதிய தேடலை தோற்றுவிப்பதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கோடான கோடி உயிர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அது வாழ்ந்து மடிந்து போகிறது. அப்படி மடிந்து போவது என்பது ஒரு இயல்பான நிகழ்வாக காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கு மட்டுமல்ல, மனிதனுக்கும் அதுதான் நியதியாக இருக்கிறது. மனிதனும் பிறக்கிறான், வாழ்கிறான், மடிந்து போகிறான். மனித வாழ்க்கை என்பதே மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கே உயிர்ப்பிப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தோம்? எங்கிருந்து இங்கு வந்தோம்? நாம் மரணத்திற்கு பின்னால் எங்கே செல்கிறோம்? அப்படி செல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது என்பது பற்றிய ஆய்வுகள் மனிதனினுடைய பெருமுயற்சியாக இருக்கிறது. அதற்கான முழு விடையும் கிடைக்காதவர்களாகத்தான் பெரும்பான்மையான மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மனித வாழ்க்கை என்பது அவரவர் அனுபவமாக அவரவருடைய கர்மாவினால் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள், திறமையானவர்கள், ஒரு தொழிலினுடைய நுட்பங்களை எல்லாம் விரல் நுனியில் வைத்திருக்கிறவர்கள் அந்த தொழிலிலே ஈடுபட்டு தோல்வியை காணுகிற மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். ஒரு தொழில் பற்றி முழுமையான அறிவோ ஆற்றலோ அனுபவமோ இல்லாத ஒருவர் ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலிலே உச்சத்தை தொடுகிற அதிசயம் நிகழ்வதையும் நாம் சமுதாயத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது தொழிலிலே மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய சகல தலங்களிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அது நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. அது தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இத்தகைய எதிர்பாராத எதிர்வரையான நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் மனித வாழ்க்கை என்பது அவரவர்களினுடைய கர்மாவினால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய கடந்த பிறவிகளில் நாம் செய்த கர்ம வினைகள், இந்த பிறவியிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள், நல்வினைகளும் தீவினைகளும் நம்முடைய கர்மாவாக பதியப்பட்டு அந்த கர்மாவினுடைய தாக்கத்தினாலே மனிதர்கள்
அந்த தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். மனிதனினுடைய முயற்சி எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் முயன்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசைப்பட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் தடைமாறி போகிறது என்று சொன்னால் அது கர்மாவினுடைய விடை பயன். முயற்சி மட்டும்தான் உங்களுடையதாக இருக்க முடியும். அதற்கான முடிவுகள் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் முயற்சியையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு சக்தி அது தீர்மானித்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருமே வாழ்க்கையில் யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த கர்ம வினைகளினால் கட்டுண்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஏராளமான மனிதர்கள் துன்பங்களிலும் துயரங்களிலும் சிக்கி சிதலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய துன்பம் துயரங்களில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மனித சமுதாயம்தான் இந்த உலகத்தினுடைய சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மனிதர்களுக்கான கர்ம வினைகளை களைந்து இந்த மனிதர்களை எல்லாம் ஞானப்பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பை நிதர்சனப்படுத்தினால் இந்த உலகத்தில் அனைவரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சொர்க்கத்தை தரிசிக்க முடியும். அதற்கான பணியை தொடர வேண்டும் என்றுதான் இறைவன் பணித்திருக்கிறான். அந்த இறைவனினுடைய பணியை ஏற்று அவனிடத்திலே சரணடைந்து அந்த இறை தீண்டலின் ஸ்பரிசத்திற்கு உள்ளாகினான். இன்னும் அந்த பேரதிர்விலே இருந்து மீளாதவனாக முழுமையாக மீண்டு வராதவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வினுடைய செய்திகளை கேட்டவர்கள் அறிந்தவர்கள் தொடர்ந்து தொலைபேசியிலே துளைத்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கணைகளால். உங்களுக்கு அந்த இறைக்காட்சி எப்படி இருந்தது? என்ன நிகழ்ந்தது? உங்களினுடைய துருவின் ரகசியம் என்ன என்றெல்லாம் கேள்வி கணக்குகளை தொடுக்கிறார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்கள் எந்த துன்பத்திலே துவண்டு போய் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டீர்கள் என்றும் கேட்கிறார்கள். வாழ்க்கையில் துன்பங்களுக்காகவும் துயரங்களுக்காகவும் காவிகை அணிந்து கொள்ளுகிறவன் முழுமையான துறவியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அத்தகைய நிலைமைகள் ஏதும் இல்லை. இறைவனின் காட்சியும் சாட்சியும் என்னை அந்த சங்கமத்திலே ஆழ்த்தி இருக்கிறது. இறைக்காட்சி எப்படி இருந்தது என்றால், ஒரு சாதாரணமாக முந்திரி கேக்கை ஒருவரிடத்திலே தந்து இது எப்படி இருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்கள் என்றால், அவர் சுவையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த சுவை உணர்வினுடைய தாக்கம், அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் என்று சொன்னால், அவர் மீண்டும் சொல்லுகிறார், அருமையாக இருக்கிறது, நல்ல சுவையாக இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த சுவையினுடைய அனுபவத்தை, அது உள்ளுக்குள்ளே நிகழ்த்துகிற அந்த உணர்வின் பிரதிபலிப்பை அவரால் வெளிப்படுத்த முடிவதில்லை, விவரிக்க முடிவதில்லை. ஒரு சாதாரண முந்திரிக்கையற்கே இந்த நிலை என்றால், இறை தீண்டுதல், இறை காட்சி அனுபவம் என்பது
அது அவ்வளவு சுலபமாக விவரிக்கக்கூடிய ஒன்றாக இல்லை. அதை எப்படி விவரிப்பது என்றுதான் தெரியாமல் நான் திண்டாடி கொண்டிருக்கிறேன். பல நண்பர்கள் எனக்கு ஈசன் காட்சி தந்தான், முருகப்பெருமான் என்னை ஆட்கொண்டான், விநாயகப் பெருமான் தரிசனம் தந்தார், மூகாம்பிகை அம்மன் என்னோடு விளையாடினார், வெங்கடேச பெருமான் எனக்கு கை ஒழுக்கினார் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது, அப்படி சொல்லுகிறவர்கள் ஆன்மீகத்திலே திளைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் ஏதோ தவறாக சொல்லுகிறார்கள் என்று நான் எண்ணியதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பற்றியெல்லாம் நான் கேட்கிற பொழுது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ மனித மனங்களினுடைய ஒரு பிரமையினுடைய வெளிப்பாடாக, ஒரு அதீதமான எண்ணங்களினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணியது உண்டு. ஆனால் அது எனக்குள்ளேயே, எனக்காகவே, எனக்கு அந்த அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிற பொழுது அதை என்னால் விவரிக்க முடியவில்லை. அந்த பேருண்மையை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அற்றவனாக இருக்கிறேன். அனைவருக்கும் நான் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றியெல்லாம் நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகத்தினுடைய மீட்சி என்பது தர்மத்திற்கான செயல்களின் மூலமாகத்தான் வளர்ச்சி அடைய முடியும். மனிதகுலம் தர்மத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். தர்மத்திற்காக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியை நிதர்சனப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.